ஒரு கேட்டரிங்க்கு தான் வந்திருக்கோம். இவங்க பார்த்தீங்கன்னா தாவத் கேட்டரிங் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம வந்து கேக் வந்து ஆர்டர் பிளேஸ் பண்ணியிருந்தாரு. ஹோல்சேல் பிரைஸ்ல தான் நம்ம வந்து பண்ணி கொடுத்திருந்தோம். ஸோ இந்த அண்ணா பார்த்தீங்கன்னா சாம்பிளுக்காக ஓனர் கொடுக்க எடுத்து போயிருந்தாரு. ஸோ அதுக்குள்ள வந்து எனக்கு கொஞ்சம் வந்து டெக்கரேட் பண்ணி கொடுங்க, அடுக்கி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ப்ரௌனிஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இருந்த ட்ரேல வந்து நான் செட் பண்ணி கொடுத்துட்டு இருந்தேன். ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் செட் பண்ண நல்லா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ பக்கத்துல பார்த்தீங்கன்னா பாயாசம் சொல்லிட்டு கொடுத்துட்டு இருந்தாங்க. பட் வந்து லைட் பேபி பிங்க் கலர்ல இருந்தது. என்னன்னு எனக்கு தெரியல, உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. ஸோ ஓகே, ஹஸ்பண்ட் அதுக்குள்ள வந்து கேக்ஸ் ப்ரௌனிஸ் எல்லாம் வந்து ஃபினிஷ் பண்ணி கொடுத்துட்டு மிச்சம் வந்து கீழ வச்சிட்டாரு. அவங்க ஆம்பியன்ஸ் பார்க்க பார்த்தீங்கன்னா ரொம்பவே கியூட்டா இருந்தது. எனக்கு பர்சனலா ரொம்ப பிடிச்சிருந்தது. நீங்க வந்து இத அட்டெண்ட் பண்ணிருக்கீங்களா சொல்லிட்டு சொல்லுங்க. அப்புறம் ஃபுட் வந்து நம்மளே வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு தான் போகணும்னு சொல்லிட்டாரு. ஸோ வேற வழி இல்லாம சரி அதையும் வந்து வீடியோ எடுத்திருந்தேன். ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், மயோனீஸ், அப்புறம் வந்து எக் லேப் அது வந்து எனக்கு ரொம்பவே ஃபேவரட்டா இருந்துச்சு. அப்புறம் பன்னீர் டிக்கா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 150 வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரெசிபிஸ் வந்து அவங்க கொடுத்துட்டு இருந்தாங்க. எனக்கு வந்து பர்சனலா எக் லேப் ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்புறம் வந்து பன்னீர் டிக்கா எனக்கு பர்சனலாவே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் வந்து கோலா வந்து லாலிபாப் மாதிரி கொடுத்திருந்தாங்க. ரொம்ப சூப்பரா இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்களோட அந்த ஷஹி கபாப் மசால் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்திருந்தாங்க. ஸோ நிறைய டிஷ்ஷஸ் இருந்தது. நம்மளால எது சாப்பிட முடியாதுன்னு கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. சரி ஓகே சொல்லிட்டு எங்களுக்கு பிடிச்சதெல்லாம் வந்து நாங்க சாப்பிட்டுட்டு அங்கிருந்து கிளம்பிட்டோம். ஸோ ஆனா இங்க பார்த்தீங்கன்னா ஒயிட் குஸ்காவும் இது பார்த்தீங்கன்னா மார்னிங் வந்து மேரேஜ், நைட் வந்து மெஹந்தி ஃபங்ஷனுக்கு தான் நம்ம வந்து கேக் வந்து சப்ளை பண்ணியிருந்தோம். ஸோ கேக் வந்து பர்சனலா அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது சொல்லியிருந்தாரு. ஸோ லைவா வந்து ஆப்பம் போட்டு எவ்வளோ ஸ்பீடா அந்த ஆப்பம் சட்டியில வந்து போட்டு எடுத்துட்டு இருந்தாரு. அது பார்க்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நீங்களும் இந்த மாதிரி கேட்டரிங் ஷாப்ஸ்க்கெல்லாம் வந்து ஹோல்சேல் பிரைஸ்ல வந்து எங்கள்ட்ட எடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மேல வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணுங்க. பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் பிரைஸ்ல தான் வந்து கேட்டரிங் ஷாப்க்கெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். நீங்க வந்து ஆர்டர் பிளேஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அடுத்த வாட்ஸ்அப் நம்பர் கான்டாக்ட் பண்ணி ஆர்டர் டீடைல்ஸ் வந்து கேட்டுக்கோங்க. பாய்.